ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு காளான் கிரேவி பண்ண போகிறோம். காளானை வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் முட்டை வேக வச்சு இப்படி கோடு போடுவோம்ல, அது மாதிரி இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் மிஷினில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதாவது எப்படி வதங்கணும்னா, எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அந்த இதில் ஒரு பாதி அது வதங்கணும். அப்புறம் அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்குவோம். நல்லா வதங்கட்டும். வதங்கணும்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி வந்து சின்னதாக இருந்தாக்கா 3, பெருசாக இருந்தாக்கா ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கணும். இது நல்லா கிரேவி ஆகணும். தெரியுங்களா, ஏற்கனவே உங்களுக்கு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நல்லா கிரேவியாக ஜூஸி ஆகணும். ஐயராத் மாமிக்கெல்லாம் அது சூப்பராக பண்ணி சாப்பிடுங்க. ஐயராத் மாமிக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் என்னோட இது. ஏன்னா இன்றைக்கி மட்டன் போனேன், மணி லேட் ஆகிடுச்சு. அதனால் என்னடா பண்ணுறது யோசனை பண்ணேன். கடைக்கு போனேன், மளிகை கடைக்கு. காளான் இருந்துச்சு. சரி, ஓகே, இதில் மட்டன் கிரேவி மசாலா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதை பார்த்தீங்களா, நல்லெல்லாம் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. சாரி, கொஞ்சம் வாய் வந்து திக்கிற மாதிரி பேசலாம். அதனால் வாய் நாக்கில் வந்து குப்பளை மாதிரி வந்திருக்கு. அதனால தான் தப்பாக நினச்சிக்காதீங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து காளான் கழுவி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு மசாலா சேர்ப்போம். இப்போ வந்து ஒவ்வொரு மசாலா சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், அண்ட் மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பெப்பர் தூள் போடுறதுனால கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க. உப்பும் அது மாதிரி தேவையான அளவு. இப்போ நான் தண்ணியே ஊற்றலை. அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியும் தக்காளியில் உள்ள தண்ணியும் நல்ல கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடுவோம், ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தால் போதும். அப்புறம் இஞ்சி பூண்டு மசாலா நான் இப்போவும் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பாதி மசாலா வந்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு சேர்ப்பேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். நல்லா இதுக்கு வந்து கடலெண்ணெய் ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வாசனையாக இருக்கும். நான் எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தான் சொல்லுவேன். இதுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துவேன். அப்படியே வீடே மணக்குது. அப்பார்ட்மெண்ட்டு கேட்டில் போனேன். இப்போ கேட்டு வரை நல்ல மனம். பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு காளான். இப்போ ரெட் கலராக இருக்கா. நம்ம பெப்பர் தூள் போட்டோன்னே அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடும். பெப்பர் தூள் இதில் வந்து, அதாவது பெப்பர், ஜீரகம், சோம்பு 3 சேர்ந்து இதில் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கிரேவி ஆயிடுச்சு. வெந்தயக்கீரை இருக்குதுல்ல, கஸ்தூரி மெத்தி, அதை வந்து அப்படியே பொடிச்சு போட்டுக்கோங்க. பொடிச்சு போட்டுட்டு ஒரு கிண்டி கொத்தமல்லி தலையை அப்படியே தூவிட்டு மேலாப்பில் சுட சுட சாதம் வடித்து அப்படியே 2 அப்பளம் இல்லை ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். அப்பளத்துக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஓகே, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான், இறுக்கி மூடிடுவோம்.